அடுத்து பார்த்தோன்னா வந்து நார்மல் உப்பு ஓகேங்களா, அதாவது NaOHும் HCl சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்குது, இதை பேஸு இது ஆசிட் ஓகேங்களா. சோடியம் குளோரைட் நமக்கு வாட்டர் வந்து கிடைக்குது, நம்ம தான் பார்த்தோம் இல்லையா. நார்மல் உப்புங்கிறது வந்து obtained by complete neutralization of acid by base ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆசிட் சால்ட். அப்போ வந்து என்ன அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல சால்ட்டில், ஆசிட் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதனால என்ன சொல்கிறாங்க, அமில உப்புக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா ஒரு உலோகமானது அமிலத்தில் உள்ள ஹைட்ரஜன் அணுக்களுடைய பகுதி அளவை வந்து வெளியேற்றுவதால் வந்து இது கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பல காரத்துவ அமிலத்தை ஒரு கரத்தினால் பகுதி அளவு என்ன பண்ணுறது, நடுநிலையாக்குது. எக்ஸாம்பிள் பார்ப்போம். NaOH என்னது, சோடியம் ஹைட்ராக்சைடு. இது என்னது, சல்ஃபியூரிக் ஆசிடு. நமக்கு என்ன கிடைக்குது, சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட் வந்து கிடைக்குது, ப்ளஸ் வந்து வாட்டர் வந்து கிடைக்குது ஓகேங்களா. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆசிட் சால்ட்டில் அமிலத்தினுடைய அளவு வந்து அதிகம் தான் ஆசிட் சால்ட், அவ்வளோதான் ஓகேங்களா.